எழுச்சி தமிழர் திருமாவை சந்திக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா செட் போகுது. அதற்கு பிறகு சிவி சண்முகத்தை சந்திக்கும் போதும் சோஃபா செட் அவர் பஞ்ச் அடிச்சிட்டாரு. புஷ்பா பட பாணியில இந்த ஆட்சி நடக்கிறது. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, ஆனா நடக்கிறத எல்லாம் பார்த்தா பின்னாடி பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும் போல இருக்கு. பிளாஸ்ட் எல்லாம் மாறி ரோஸ்ட் அப்படி மாறி போச்சு. முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள்? I will rethink about it. ஒருத்தன் மூஞ்சிய மூடிட்டு ஒருத்தனை காருக்குள்ள கூப்பிட்டு உள்ள போனியே, அவன் யாருன்னு பிரேமலதா கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு எதுக்கு நீ ரீதிங்க் அபவுட் இட்லாம் எனக்கு புரியலையே. ராஜகுருவுக்கு அங்க என்ன வேலை? சரி ரைட், அது உங்க பர்சனல் வச்சுக்கோங்க, வீட்டோட வச்சுக்க. அது எதுக்கு அரசாங்க சம்பளம் கொடுத்து கவர்மெண்ட் போஸ்டிங் போடுறேன்னு அந்த அம்மா கேக்குறாங்க. பதில் இருக்கணும்ல. பதில் இருக்குங்க, வெளியே சொல்ல முடியாதுல்ல. அவர் RSS ஓட டீல் பேசி கொடுப்பாரு, பிஜேபியோட டீல் பேசி கொடுப்பாரு, வந்தே மாதரம் பாட சொல்லுவாரு, நெஞ்சொலி வந்தா ஜெய் ராஜகுருன்னு ஏதோ முழக்கம் போட சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல பேரவையில. ஏற்கனவே கல்யாணம் ஆகி முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணி அவங்க தங்கச்சின்ற பேர்ல இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு மோசமான பெண் பித்தர் இவருன்னு அவங்க தோண்ட இது என்னன்னா கிணறு மாதிரி பூதம் மாதிரி வேற எங்கேயோ வெடிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பின்வாங்குகிறது இந்த அரசுன்னு நினைக்கிறேன். அவர் வெளியேற்றப்படுகிறார். ஓசியக்காரரோடு தொடர்பை துண்டித்துக் கொண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவர் எந்த தொடர்புல இல்லாம தானே 400 கோடி லவுட்னாரு. யார்கிட்ட? ஜெயலலிதா வகைராட்ட, மன்னார்குடி மாஃபியாட்டே முகாம் போடுற அளவுக்கு இருந்திருக்கிறனா நீ எவ்வளவு பெரிய 1 நம்பர் மாஃபியாவா இருந்திருப்ப. என்னென்னமோ பேசுறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலீங்க. பிளாஸ்ட்னானுங்க. பின்னாடி எங்க அண்ணன் கல்லான வேற உட்காந்துக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. என்னையா என்னென்னமோ சொல்றியா, ஒண்ணும் புரியலையான்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காப்ல. ரோஸ்ட்னு மாத்திட்டாரு உதயநிதி. நீங்க உதயநிதி மட்டுமா ரோஸ்ட்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு அவர்கள், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தம்மன் அன்சாரி அவர்கள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதோடு சேர்த்து ஃபைனல் பிளாஸ்டாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விஜயை நோக்கி பேசிய பேச்சு என்பது பெரிய அணுகுண்டு தான். கான்ஸ்பிரசி பேசுறாங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படிலாம் எங்க தளபதி பேச மாட்டாரு, அப்படி ஒன்னும் புறவாசல் வழியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அப்புறம் ஏன் நேத்து சிவி சண்முகத்தை போய் பார்த்தாரு? 7 மணி. அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார்? எடப்பாடி பழனிசாமி. பொதுக்குழு செயற்குழுவால் ஏற்பளிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. நான் மாத்தி பேசுறேன்லாம் சிலர் நினைச்சுக்கிடுவாங்க. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுவது, கட்சி எடப்பாடி பழனிசாமி கையில் திரண்டு விட்டது, அதில் அவர் வெற்றி பெற்று விட்டார் தன்னுடைய கட்சியை தன்னகத்தே காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஆனால் அதை ஒரு சுயலாபத்திற்காக செய்து கொண்டார் அப்படின்றது விமர்சனம், அது வேற ட்ராக்கு. கட்சியை அவர் தான் கைப்பற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னா ஆமா, பொதுக்குழு முழுக்க அவருக்கு தான் ஆதரவு, செயற்குழு முழுக்க அவருக்கு தான் ஆதரவு. எத்தனை தென்னந்தோப்பு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஒருவேளை தென்னந்தோப்பு சேர்க்கப்பட்டிருந்தால் வேறு மாதிரியான ரிசல்ட்டுகள் வந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான். அது இன்னும் கூட சீரழிவைக்கு கொண்டு வந்து பேச முடியாது. இன்னைக்கு சட்டப்பேரவையில எடப்பாடி பழனிசாமிக்கு 2/3 இருக்கு. 2/3 எடப்பாடிக்கு இருக்குன்றத விட 2/3 இவருக்கு இல்ல. யாருக்கு? வேலுமணி தரப்புக்கு 2/3 இல்ல. இது இன்னைக்கு தான் தெரியும்னு கிடையாது, அப்பயே விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எழுச்சி தமிழர் திருமாவளவன் நீங்க போய் எடப்பாடி பழனிசாமியும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆமா போய் பார்க்க தான் போறேன் அப்படின்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம சிவி சண்முகத்தையும் வேலுமணியவும் போய் பார்த்தாருன்னா, நீங்க பிரிச்சுக்கிட்டு வரேன் இருக்கீங்க, வெல்கம், ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமா ஒரு டீலிங்காக தான் போயிருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. அதை யார் பேசுறது? வெளியில இருக்கிறவங்க சொன்ன உடனே இவனுங்க வழக்கம் போல, எங்க அண்ணனை பார்த்து பயந்துட்டீங்க, நடுங்கிட்டீங்க, போய் பேசுறீங்க, மரியாதை நிமித்தமா, அதனுடைய மேன்மை தெரியுமா, மாண்பு தெரியுமான்னு நானுங்க. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல வச்சே சொல்லிட்டாரு, ஏங்க பச்சை பொய்யா பேசுறானுங்க, சொல்வதெல்லாம் உண்மையில இவனும் இவனும் சேர்ந்து மொக்கு ஆளை விட்டு எம்எல்ஏக்களுக்கு பூரா அமைச்சர் பதவி தர்றேன்னு சொல்லி எங்களை வம்பிழுத்து பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக
பரவலான செய்தி. எங்க கூட்டத்துக்குள்ள கல்லறிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க, போட்டு விட்டான். ஆனா இன்னைக்கு வந்து பேரவையில ஒருவேளை இந்த சி.வி. சண்முகம் தரப்பு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்காமல் இருந்தாலும் கூட விஜய் தரப்பு வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா அவைக்கு தேவையான பெரும்பான்மையை திமுக உறுப்பினர்கள் குறைத்து விட்டார்கள். அவங்க அவ்வளவு பேர் 57 பேர் சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. அதையும் சொல்லிட்டு தான் போனேன். ஆமா, நான் போறதுனாலதான் நீ ஜெயிக்க போற, நீ ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் போறேன் அப்படின்ட்டு கிளம்பினாரு. அவர் அருமையான ஒரு கேள்வி கேட்டாரு. புதுசா ஒரு சோபா போகுது, பின்னாடியே புது முதலமைச்சரும் போறாரு, சரியில்லையே. ஆக்சுவலா கவனிச்சு பாருங்க, எழுச்சி தமிழர் திருமாவை சந்திக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா செட் போகுது, அதற்கு பிறகு சி.வி. சண்முகத்தை சந்திக்கும் போதும் சோஃபா செட். ஆனா அங்க சோஃபா செட் போச்சே தவிர புதிய முதலமைச்சர் போகல. இங்க சோஃபா செட்டும் போச்சு, புதிய முதலமைச்சரும் போனாரு. அத வந்து சமூக ஊடகம் கண்காணிச்சிச்சு. ஆமா, ஆனா டெபுட்டி சிஎம் கண்ணுல மட்டும்தான் அது வந்து கிளிக் ஆயிருக்கு. அவர் பஞ்ச் அடிச்சிட்டாரு. புஷ்பா பட பாணியில இந்த ஆட்சி நடக்கிறது. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. புஷ்பா படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக சோஃபா செட் தூக்கிட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள வந்து அதையும் சொல்லிட்டாரு. சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ? மக்கள் கேக்குறாங்க, சேஞ்சுன்னு சொன்னீங்களே, ஆனா நடக்கிறத எல்லாம் பார்த்தா பின்னாடி பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும் போல இருக்கேன்னு மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு. அதாவது எதிர்க்கட்சி தலைவருடைய உரை என்பதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, கலைஞர் வந்து மூத்த அனுபவம் கொண்டவர். அவர் வந்து திராவிடர் கழக காலத்திலிருந்து, சொல்ல போனா நீதி கட்சி காலத்திலிருந்து களத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர். திராவிடர் கழக காலத்தில் வந்து அவர் வந்து அமைப்பு ரீதியாக பணியாற்ற தொடங்கியவர். அதற்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய முன்னணி தலைவராக பணியாற்றியவர். சட்டப்பேரவையில் வெற்றி பெற்ற போது முதல் முறையாக அண்ணா போகாத அந்த சட்டப்பேரவைக்கு கலைஞர் போனார். பிறகு எதிர்க்கட்சியாக வந்த போதும் அவர் வெற்றி பெற்றார். திமுக ஆட்சி அமைக்கும் போது கலைஞர் தான் சீனியர். எப்படி சட்டப்பேரவையில ஒரு 3வது தடவை உள்ள வர்றாரு. எம்ஜிஆர் முதல் தடவை சட்டமன்றத்துக்கு வரும்போது கலைஞர் 3வது தடவை சட்டமன்றத்துக்கு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு பின்னணி அவருக்கு இருக்கிறது. அதே போல 44 வயது, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இளம் வயதில் முதலமைச்சரான ஒரு பெருமை வந்து கலைஞருக்குத்தான் உண்டு. புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர்களா இளைய முதலமைச்சர் கிடையாது. இளைய முதலமைச்சர்னா அது கலைஞர் தான். 44 வயதுல வந்து அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ரெக்கார்ட பிரதீப் ரங்கநாதன் பிரேக் பண்ணுவார், வெயிட் பண்ணுங்க. இன்னும் 15 வருஷம் தாங்காது. ரைட், நாடு தாங்க. அவர் வந்தாருன்னா பல சாதனைகள், கிசான்னு பல விஷயங்களை வந்து பேச வேண்டிய முதல் கிசாவான முதலமைச்சராக இருப்பார். இவர் ஏங்க இவ்வளவு டல்லா உட்கார்ந்து இருக்கிறாரு? ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு? விஜய் என்னைக்கு பிரைட்டா இருந்து நீங்க பாத்திருக்கீங்க? எனக்கு புரியல. அவர் நான் பிரைட்டா பாத்திருக்கேன். எப்ப தெரியுமா பாத்திருக்கேன்? அவர் வந்து முத ஒருக்க நீட் தேர்வுக்கு எதிராக பேசினாரு. மாணவர்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாருல, கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாரு இல்லையா? அப்ப அவர் ஃபேஸ் பாத்துறீங்களா? பளிச்சுன்னு இருந்தாரு. அதே போல 2வது தடவை மாணவர்களை சந்திக்கும் போது கொஞ்சம் டல்னஸ் இருந்துச்சு, ஆனாலும் பளிச்சுன்னு இருந்தாரு. அதற்கு பிறகு தீவிரமான அரசியல்னு தொடங்கியதற்கு பிறகு வந்து முகம் வந்து வாடி போயிருச்சு. விஜயுடைய இயல்பான கேரக்டரே அதுதான். அவர் வந்து அவரால் அது அந்த முகத்துல அவ்வளவுதான்ப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு இப்படிதான் இருப்பார். கிளாப் அடிக்கணுமா, கட் ஆக்ஷன் அப்படின்னா டக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் மாறிடும். நம்ம சொல்லல, அவரோட நடித்த நபர்களே சொன்னாங்க. இப்படியே இருப்பாரு, சும்மாவே இருப்பாரு, இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு, ஸ்டெப்பு சொல்லி கொடுப்பாங்க, இப்படிம்பாரு, பாப்பாரு, ரெடி டேக் அப்படின்ன உடனே ஆளே மாறிடுவாரு, முகம் வேற மாதிரி மாறிடும், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருன்னுவாங்க. அவருக்கு வந்து அங்க சபாநாயகரோ அல்லது கொரோனாவோ. நீங்க சபாநாயகர் பேச பாத்தீங்களா? ஜேசிடி பளிச்சுன்னு இருக்காப்ல ஆளு, அப்படி உட்கார்ந்து இருந்திருக்கணும். ஏன் இவ்வளவு டல்னஸ்? அவ்வளவு பஞ்சாயத்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமியே பிரைட்டா இருக்கிறாப்ல. சரி, தாடி வச்சிருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஆனா இல்லையே, சேகர் பாபு தாடியோட சட்டமன்றம் வந்திருக்கிறாரு, ஆளு பளிச்சுன்னு இருப்பாரு பாக்குறதுக்கு. அவரு அந்த இப்ப எதுக்கு இப்ப அதை நினைச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? சரி, இப்ப பேக் டு உதயநிதி ஸ்டாலின். கலைஞர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். கலைஞர் வந்து அப்படி வந்து ஒரு நீண்ட அனுபவம் கொண்டிருந்த காரணத்தால, அதே போல கலைஞர் வந்து என்னென்ன தலைவர்களுக்கு எதிராக எல்லாம் அரசியல் பண்ணாருன்னா, நேருவுக்கு எதிராக அரசியல் செய்தவர். பிரதமராக நேரு மாமா, ஜவஹர்லால் நேருங்க, மோதிலால் நேரு மயங்க. மோதிலால் நேரு காலத்திலும் அரசியல் செய்தவர், ஜவஹர்லால் நேரு காலத்திலும் அரசியல் செய்தவர், லால் பகதூர் சாஸ்திரிக்கு எதிராக அரசியல் செய்தவர், இந்திரா காந்தியுடைய எமர்ஜென்சிக்கு எதிராக அரசியல் செய்தவர். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி செய்த போது ஆட்சியே கிடைக்காவிட்டாலும் கூட 11 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து எதிர்கட்சியாக இருந்து கட்சி உயிர்ப்போடு வைத்துக் கொண்டவர். எந்த விதத்திலும் கொள்கையை விட்டு கொடுக்காதவர். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இதை சொல்ல வேண்டியது இருக்குல்ல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எம்எல்ஏவாக வந்தவர்.
முதல் டேர்ம்லேயே அவர் வந்து அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார், துணை முதலமைச்சராகவும் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது அவரால் வந்து கலைஞர் அளவுக்கு அந்த தாட்டியமா இருக்க முடியுமா அப்படின்னா, இவ்வளவு பின்னணி கொண்ட கலைஞர் வந்து தலைப்பு செய்தியை உருவாக்கியதை விட கம்பாரிசனை நான் சொல்லல, அப்படியே பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து நேற்றிலிருந்து அகில இந்திய ஊடகங்களை அலற விட்டு கொண்டிருக்கிறார். நேற்று ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு டாப் 3 எடுத்தோம் அப்படின்னா அதுல முதல் 2 நியூஸ் வந்து தமிழ்நாடு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அகைன் ஸ்டிரிங் த வார்ம், he is again talking about abolition of சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டியதா, சரி சனாதனம்னா என்னன்னு உனக்கு சொல்லணும்ல, வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. இல்ல அது அழிக்கணும்னு சொன்னதுனாலதான் உன்னை எதிர்க்கட்சி ஆக்கி இருக்கிறாங்க. காலத்தை தூக்கிட்டு பரவாயில்ல சந்தோஷம் தான். அழிக்கணும்னு சொன்னேனே எதிர்க்கட்சி தலைவராக்கிட்டாங்க, வாழணும்னு சொன்ன உடனே சட்டமன்றத்துக்குள்ளே வராம விரட்டி விட்டாங்கல்ல, ஊட்டிலே வச்சு நிப்பாட்டிட்டாங்க, அந்த மலையில இருந்து கீழே இறங்க விடலையோ. கோயம்புத்தூர்ல இருந்து டீ குடிக்க போன ஒருத்தர் ஊட்டியில எம்எல்ஏ ஆயிட்டாரு, ஆனா கோயம்புத்தூர்ல நீங்க ஏதாவது போயிட்டீங்கல்ல, அங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம கட்சி வந்து மலையை தாண்டியே வரல அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். இந்த சனாதனத்தை கொண்டாடுறதுனால எதிர்த்ததுனாலவாது பரவாயில்ல, அவரு எல்ஓபியா வந்தாரு. ஆமா, அது அந்த பிரச்சனை. அந்த நேத்து நேஷனல் மீடியா, ஆமா இன்னைக்கு சோசியல் மீடியா, ஆமா மொத்த பிளாஸ்ட் எல்லாம் மாறி ரோஸ்ட் அப்படி மாறி போச்சு. நான் நல்லாவே டீடைல்ஸா ஒன்னையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு நான் ஏன் வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்றதையும் விளக்கிட்டு தான் வெளியில வந்திருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த அரசு பதவியேற்று இந்த சில நாட்கள்லயே தூய சக்தி என்று தங்களை கிளைம் பண்ணக்கூடியவர்கள் இவ்வளவு மோசமான சில அடுக்கடுக்கான வேலைகளை செய்யறத பார்க்கும்போது மீம் மெட்டீரியலா மாறிக்கிட்டு இருக்கீங்க. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு எம்எல்ஏவை குதிரை பேரம் பண்ணி வாங்கினதும் இல்லாம அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம அவரை நடத்திருக்கீங்க அப்படின்னு அந்த பக்கம் போஜராஜன் எந்திரிச்சாரா அல்லது காமராஜ் எந்திரிச்சாரான்னு தெரியல. காமராஜ் பேரை இவர் சொல்லல, அதுக்கப்புறம் தான் சொல்ல போறாரு. சொல்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நான் உங்களே சொல்லல, எந்திரிச்சீங்க ஜேசிபி சிரிஸ்டாப்ல உங்களை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதான் சொன்னாரு, அவர்தான் சொல்றாரு, பேரை சொல்லல, இல்ல எதுக்கு நீங்களா கொந்தளிச்சுக்கிட்டு வர்றீங்க, அங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற பேரை என்ன சொல்லல, எவ்வளவு கமுக்கமா உட்கார்ந்து பாத்துக்கிட்டாங்க அந்த கிளைகிறாப்ல. ஆமா, அந்த ரியாக்ஷன் இப்ப வாசு போடுவாப்ல, இப்படி 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 இப்படி. பாவம், ரொம்ப கஷ்டம் தான். அதாவது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாருல, அந்த ரிப்ளையை கொடுக்கறதுக்கு ஒன்னையும் நோட் பண்றாரு. எங்க தளபதி நோட் பண்ணுகிறாருன்னு நானுங்க நோட் பண்ணதை ஒழுங்கா எந்திரிச்சு ப்ராப்பரா ஆளை பார்த்து ஒரு ஃப்ளோவா ஏத்த இறக்கத்தோட வாசிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை தான் நம்ம முக்கிய கோரிக்கையா வைக்கிறோம். ஏன்னா சங்கீத ஸ்வரங்கள் மாதிரியே அவர் உட்கார்ந்து இருக்கிறது. ஐயா, அவர் நோட் பண்ணி வச்சதெல்லாம் பேசல, திடீர்னு இங்க இருந்தோ பிரிண்ட் அவுட் வருது, அவர் பிரிண்டட் மெட்டீரியல தானே பேசினாரு, பேனால எழுதினாருன்னாங்க. எழுதட்டும், என்ன பதில் சொன்னீங்க? I will rethink about it. I will rethink about it. இப்ப இவர் என்ன சொன்னாரு, வன்னியரசு தோழர் என்ன கேட்டாரு, தனி ஈழம் அமைவதற்கு இந்த அரசு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஒன்றிய அரசாங்கத்தோடு பேசி அதற்கான கொள்கை முடிவுகளை அறிவிக்க வேண்டும், ஈழப்படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட தினத்தை சர்வதேச இன அழிப்பு தினமாக அந்த மே 18 தினத்தை வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தமிழர்களுடைய நினைவு கூறுவதாகவும் சர்வதேச இன அழிப்பு தினமாகவும் பின்பற்றி வர்றாங்கல்ல, அதுல வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டாரு. சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப் சாய்ஸஸ், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இது டஃப் சாய்ஸஸ். டிஎம்கேவுக்கும் இது டஃப்பான சாய்ஸா தான் இருந்திருக்கும், ஏடிஎம்கேவுக்கும் இது டஃப்பான சாய்ஸா தான் இருந்திருக்கும், வேறு யாரும் வந்து ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட அது டஃப்பான சாய்ஸா தான் இருந்திருக்கும். அவர் அடிச்சு ஏத்தினார் ஒரு ஆப்பு, இந்திய அரசாங்கத்தின் துணையோடு இலங்கையில் இன அழிப்பு செய்வதற்கு சர்வதேச நாடுகள் வேலை பார்த்தன அப்படின்னு சொன்னாரு. இப்ப வந்து 5 உறுப்பினர்கள் எங்க? பந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி பாயாசம் கேட்ட 5 உறுப்பினர்கள் எங்கே? அவங்க எல்லாரும் ஆத்து நம்ம பக்கம் திரும்புறாங்க, மறுபடியும் ஈழத்து கயிறை கொண்டாந்து நம்ம கழுத்துல மாட்டி நம்மள கழுவுல ஏத்த போறாங்க. அமைதியா இருக்கிறியா? அமைதியா இருக்காங்க. ஆமா, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அது கூட பதில் சொல்றதுக்கு சரி ரைட், ஏதாவது ஒரு வாசிப்பு இருக்கணும், ஈழம்னா என்னன்னு தெரியணும், பிரபாகரன்னா யாருன்னு தெரியணும், அதுக்கு ஒரு நிதியாவது கொடுத்து உதவி பண்ணி இருந்திருக்கணும். அப்படி பிரபாகரன் கூட தெரியும், அவர் ஈழத்தந்தை செல்வான்றாரு, இவங்க எங்க போய் ஜி செல்வா தோழரே இவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால சைலண்டா இருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் தெளிவா தானே கேட்டாரு,
சோப்பா ஏன் போச்சு, செல்லாத்தா எப்படி செத்தா, அதுக்கு பதில் சொல்லு. வேற எதுவுமே கேட்கல. இல்ல இதுக்கு நீ பதில் சொல்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தம்பி முத தடவையா வந்திருக்கப்பெல்லாம் கேட்காதீங்க. முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள்? I will rethink about it. ஒருத்தன் மூஞ்சிய மூடிக்கிட்டு ஒருத்தனை காருக்குள்ள கூப்பிட்டு உள்ள போனியே, அவன் யாருன்னு பிரேமலதா கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு எதுக்கு நீ ரீதிங்க் அபவுட் இட்லாம் எனக்கு புரியலையே. அவர் என்னுடைய நண்பர். வீட்டுல இப்ப பொருள் காணாம போயிருச்சுப்பா, உன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு டிடிவி வீட்டுல எம்எல்ஏ காணாம போனாரு. அது மாதிரி பனையூர் வீட்டுல அல்லது நீலாங்கரை வீட்டுல எந்த வீட்டுக்குள்ள நுழைந்தாங்களோ ஏதோ ஒரு பொருள் காணாம போயிருச்சுப்பா, அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவில்ல. அப்படி ஒரு நெருக்கடி வரும்போது உள்ள வந்தது யாருன்னு நீ சொல்லணும்ல. அதே மாதிரிதான் அவங்க எல்லாரும் கேக்குறாங்க, யாரோ ஒருத்தன் மூஞ்சிய மூடிக்கிட்டு உள்ள போனானே அவன் யாருன்னு சொல்லுன்னா, இல்லைங்க அது பர்சனலுங்க, எனக்கும் அவரும் எனக்கு ஒரு குடும்ப நண்பருங்க, அதனால நான் முகத்தை காட்டிக்க வேணாம்னு சொல்லி ஒருத்தரை வர சொன்னீங்க. இல்ல நான் தான் மூஞ்சி மூடிட்டு போனேன்னாலும் சொல்லுங்க. இல்ல அது உருவம் வேற மாதிரி, உருவம் பெருசா இருக்கு. ரொம்ப பெருசா இல்ல, பட் மீடியமா இருக்கு. அடுத்த படத்தோட கெட்டப் அந்த மாதிரி ஏதாவது டைரக்டர் அந்த மாதிரி ஏதாவது தெரியல. யாரோ ஒருத்தர் ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. உங்களை பார்க்கத்தானே வந்திருப்பாங்க, இல்லாட்டி வீட்டுல வேலை பார்க்கறவங்களை பாக்குறதுக்காக வந்தாங்க. அவருக்கு வந்து இந்த கேமரா பிளாஷ் ஒத்துக்காது, அதனால இப்படி நான் வந்து நெய்வேலியில இருந்து ரைடுக்கு போகும்போது இப்படி மறைச்சிக்கிட்டு போன மாதிரி அவரும் இப்படி மறைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா சொல்லலாம். கட்டையா தடியா சுருட்ட முடி வச்சுக்கிட்டு வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு அந்த பையல நீ பாத்தியா? அப்ப அது யாருன்றத பிரேமலதா கேக்குறாங்க. ஆமான்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த அம்மா மறுபடியும் கேக்குறாங்க, இங்க பார் எல்லாரும் ஜோசியை கரெக்டுகிட்டு இருந்தோம், அந்த அம்மா தான் கரெக்டா நாடி ராஜகுருவுக்கு அங்க என்ன வேலை? சரி ரைட், அது உங்க பர்சனல் வச்சுக்கோங்க, வீட்டோட வச்சுக்க. அது எதுக்கு அரசாங்க சம்பளம் கொடுத்து கவர்மெண்ட் போஸ்டிங் போடுறேன்னு அந்த அம்மா கேக்குறாங்க. நான் வந்து இந்த காரணத்துக்காகத்தான் இப்படி ஒருத்தரை நியமித்திருக்கிறேன் அப்படின்னு இந்த மாமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய விஜய், நான் ரீதிங்க் பண்றேன் அப்படின்னா என்ன பெரிய இவரா? நாங்க என்ன வச்சுக்கிட்டா பஞ்சம் பண்றோம்? பதில் இல்லாம பதில் இருக்கணும்ல. பதில் இருக்குங்க, வெளியே சொல்ல முடியாதுல்ல. அவர் RSS ஓட டீல் பேசி கொடுப்பாரு, பிஜேபியோட டீல் பேசி கொடுப்பாரு, வந்தே மாறம் பாட சொல்லுவாரு, நெஞ்சொலி வந்தா ஜெய் ராஜகுருன்னு ஏதோ முழக்கம் போட சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல பேரவையில. அந்த நபர் குறித்து வரக்கூடிய தகவல்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்கு. வீடன்ல 2008 வந்த கட்டுரை எல்லாம் எடுத்து போட்டு படிச்சு பாருங்க. மிக கொடூரமான மோசமான ஒரு பேர் வழியா அந்த நபர் இருந்திருக்கிறார். ஜெயலலிதா பீரியட்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு போன்ல அட்வைஸ் பண்றதுக்காக பேசுவாராம் இவர் ஏதோ ஒரு கணிச்சு ஒரு அவங்க எல்லாருக்கும் ஜெயலலிதாவுக்கு ஃபேவரட்டான ஒரு அது பேருனா ராசி பாக்குறவங்கள ஜோசியக்காரர்கள் லிஸ்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பர்சன் தான் இவர் சொன்னது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்ன உடனே ஓகே அப்படின்னு அவர்கிட்ட ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரிமா இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்றது மாதிரி பேசுறது. அப்படி பேசும்போதே இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்களை நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னாமா இது உங்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பை கொடுத்து உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுமா அப்படின்னு இவர் சொல்லி டான்சில போட்ட மாதிரி அதான் கடைசியா போட்டாங்க. இப்படி சில ஆஃபர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, இந்த ஆஃபர்ஸை முடிச்சு கொடுக்கறதன் மூலமா அந்த ஆஃபர்ஸை யாருக்கு முடிச்சு கொடுத்தாரோ அவனுங்க மூலமா சில பல டீல்ஸை வந்து வாங்கிக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லல, அந்த ஆபீசர் ஆன் டியூட்டி வந்து வாக்குமூலம் கொடுத்ததே இருக்கு. இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு பக்கம் இவரு பிளாக்கா மட்டும் 400 கோடி வச்சிருக்கிறாரு, ஒயிட்ல வந்து சில ஒரு கோடி 2 கோடி 3 கோடி இந்த கணக்குல மட்டும் வச்சிருக்கிறாரு. ஆட்சி போனதுக்கு பிறகு எப்பவுமே வசூல் பண்ணி பழக்கப்பட்ட அம்மையார் குடும்பத்துக்கு வசூல் பண்றதுக்கு கையறிஞ்சிருக்கு. நம்மளை வச்சு நிறைய பிளாக்ல சம்பாதிச்சானே, எங்க அந்த ஜோசியக்காரன் ஆட்சி போகும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு விட்ட உடனே அம்மாவே கூப்பிட்டாங்களா, அம்மா பெரியம்மான்னு தான் சொல்லுவாங்க, இவங்களை சின்னம்மான்னு தான் சொல்லுவாங்க. அப்பயே இப்படித்தான் போல் இருக்கு. வண்டியில ஏறுங்கப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க. வண்டியில பகுமானமா ஏறி ரோஸ் மில்க் இருக்கா, ரோஸ் மில்க் தானே கொஞ்ச நேரத்துல தரேன்னு கூட்டு போய் நாட்டாம பட சிடி லெவல்ல காய் போச்சு. கடைசியில கிளம்பி கூட்டு போய் கோயம்புத்தூர்ல ஒரு பக்கமா நிப்பாட்டி மறுபடியும் லாரன்ஸ் தான் உதாரணம் பொக்குன்னு குத்துறாரு. குத்தி யாரு? சசிகலா தரப்பு, நான் சொல்லல. அந்த ஆபீசர் ஆன் டியூட்டி ரத்தம் பண்ணிட்டு தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. விடல, சந்தேகம் இருக்குன்னா தேடி படிங்க. பொக்குன்னு குத்தி பாண்டு பேப்பர் பத்திரத்துல பூரா உட்கார வச்சு கையெழுத்து வாங்கி 400 கோடி பிளாக்ல சம்பாரிச்சு குடுறான்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இவர்கிட்ட என்னங்க அப்படி சம்பாரிச்சிங்களா அப்படின்னு, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நீங்க நிறைய வாங்கினதாலாம் சொல்றாங்களே அப்படிலாம் செய்தி இருக்குன்னு கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாப்புல. எப்பேற்பட்ட பேர் வழின்னு பாருங்க. ஏங்க நான் சில ஆஃபர்ஸ் வந்து முடிச்சு கொடுப்பேன்,
அந்த பலனை அடைந்தவர்கள் சிலர் வந்து எனக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. என்னதான் இப்படி ஆஃபர் முடிச்சு கொடுக்குறீங்க? இப்ப விஜய்க்கு இவரு, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு போன் கால்ல பேசக்கூடிய பின்புலத்தில், அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ல இல்ல, பேக் எண்ட்ல தான் இவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பெருமுதலாளிகளுக்கே ஒரு டீலை முடிச்சு கொடுத்து 400 கோடி ரூபாய் பிளாக்ல இவர்கிட்ட இருக்குன்ற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறாருன்னா, மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்து ஆபீசர் ஆன் டியூட்டின்னு கவர்மெண்ட் போஸ்டிங்க போட்டு தலைமைச் செயலகத்துல அவரை உட்கார வச்சீங்கன்னா, ஊத்துக்குழியில இருந்து இவரை இட்டு வந்த செங்கோட்டையடிக்கே தாண்ட அளவுக்கு ஒரு சம்பாதிச்சிருக்கிறாருன்னா, இப்ப மறுபடியும் அதே செங்கோட்டை இருக்கிறாரு, ஊத்துக்குழி இவர் இருக்கிறாரு. மஜா வேலை நடக்கும். இப்ப இந்த விஜய காக்கா பிடிக்கிறதுக்கு, இந்த விஜய்கிட்ட காரியம் சாதிக்கிறதுக்கு இல்லையா, கூட இருக்கிறவங்களை பூரா பாருங்களேன், கொடநாடும் பையன் உரையும் அடிச்சு புடுங்கின செங்கோட்டையன், 400 கோடி பாச்சாத்தியில வன்கொடுமை பண்ண செங்கோட்டைய, இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி சோசியம் பாக்குறன்ற பேர்ல ஆஃபர் முடிச்சு கொடுக்குற ரத்தன் பண்டிட். அது மட்டும் இல்ல, மேட்டர் இருக்கு இந்த பக்கம். ஆமா, பல பெண்களோடு இவருக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்குரிய நபர்னு இவருடைய 2வது மனைவி கொடுத்த பெண். ஆமாங்க, முதல் மனைவியுடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள போய் அபியூஸ் பண்ணி, அவங்க ஏற்கனவே மேரிடு, அவங்கள அபியூஸ் பண்ணி அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, ஏற்கனவே கல்யாணம் ஆகி முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணி அவங்க தங்கச்சின்ற பேர்ல இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணி, இப்படி ஒரு மோசமான பெண் பித்தர் இவருன்னு அவங்க மனைவி வருஷம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்ப நடந்தது? 2006 2008 காலகட்டம். ஏங்க இப்போ ஒரு 2-3 வருஷம் முன்னாடி எனக்கு 60 வயது ஆகுது, ஆனா நான் 35 வயது இளைஞனுக்கு உரிய உத்வேகத்தோட இருக்கேன், வாழ்க்கை துணை வேணும்னு வீடியோ போட்டிருக்கிறாருங்க. என்னங்க பெருவர்ட்டுத்தனமா பேசிட்டு அவர் தாங்க பேசுறாரு. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கூட வச்சுக்கிட்டு, அதுவும் தமிழ்நாட்டின் சிஎம்முக்கு இப்படி ஒருத்தங்க கூட இருக்கிறதுன்றது சாபக்கேடு. அதாவதுங்க, ஒருத்தர் எந்த வயசுலனாலும் வாழ்க்கை துணை தேடலான்னு வைங்க. எனக்கு வயது 60 ஆகிறது, 35 வயதுக்கான துடிப்போடு இருக்கிறேன், இதெல்லாம் என்ன? அதுக்குன்னு மேட்ரிமோனி இருக்கு, அதுக்குன்னு ப்ரொஃபைல் இருக்கு, அதுல போய் தேடு. அவர் வேற ஒண்ணு சொல்றாரு, உலகத்துல ஒரு 3000 பணக்காரர்களை உருவாக்குவதற்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஆமா, அது பார்த்தேன். பாத்தீங்களா? 10% எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க. ஏன்னா நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். இதுக்கு பிராயச்சித்தமா நான் என்ன பண்ணுவேன், இலவசமா ஒரு 4 பேருக்கு நான் இந்த அட்வைஸ் கொடுத்துருவேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், எல்லாரையும் பணக்காரங்களாக்க போறோம். நான் எப்படி பணக்காரன் ஆகிறதுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேர்ல கமிஷன் ஆகி பணக்காரன், நீங்களும் 10% கமிஷன். இது நல்லா இருக்கு. அப்ப நீ செல்லப்பா தானா? அப்படி இப்ப என்னன்னா, வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த விமர்சனம் கடுமையாக வைக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த ஆள் தோண்ட இது என்னன்னா கிணறு மாதிரி பூதம் மாதிரி வேற எங்கேயோ வெடிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பின்வாங்குகிறது இந்த அரசுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வெளியேற்றப்படுகிறார், அந்த ஜோதிடர் நீக்கப்படுகிறார். அதற்கு வாழ்த்துலாம் சொல்ல முடியாது. அதாவது வெளிப்படையா தெரிஞ்சதுனாலதான், இந்த அடி விழுந்ததுனாலதான் சைலண்டா இருக்கானுங்க. இதையே வந்து வெளிப்படையா இல்லாம சைலண்டா என்னென்ன வேலையெல்லாம் பாப்பாங்கன்னு மட்டும் பாருங்க. இனிமே அந்த ஜோசியக்காரரை நீங்க விஜயோட பார்க்கலன்னா ஓகே, உண்மையிலேயே விஜய் வந்து திருந்திட்டாரு, அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு பேர் வெளிக்கிட்டு இருந்து தப்பிச்சிட்டாரு. ஜோசியக்காரரோடு தொடர்பை துண்டித்து கொண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம்? கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சாச்சு. வேற அவர் தொடர்புல இல்லைன்றதுக்கு என்ன ஆதாரம்? அவர் எந்த தொடர்புல இல்லாம தானே 400 கோடி லவுட்னாரு. யார்கிட்ட? ஜெயலலிதா வகைராட்ட, மன்னார்குடி மாஃபியாட்டே முகாம் போடுற அளவுக்கு இருந்திருக்கிறனா, நீ எவ்வளவு பெரிய 1ஆம் நம்பர் மாஃபியாவா இருந்திருப்ப. இங்க இப்ப விஜய் கிட்ட இருக்கிறவனுங்க எல்லாம் இன்னுமே தான் கத்துக்கணும். ஏற்கனவே நான் ஜெயலலிதாவே கத்துக்கிட்டு வந்தவன் அப்படின்ற ஆங்கிள் எவ்வளவு அடிக்க முடியுங்கிறதா யோசனை. இப்ப இவரை வந்து ஒரு ஒரு மெசேஜா இவரை வந்து காட்டிட்டாங்க, விஜய் போர்ஷன், விஜய் ஃபேக்டர். இப்ப இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஈக்கள் மொக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நிறைய வசூல் வேட்டைகள் நடக்கும். நிச்சயம் இந்த நபர் கண்காணிப்பு வளையத்துக்குள் ஒன்றிய தரப்பிலும் சரி, எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் சரி, ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள் வரப்பட வேண்டும். ஏன்னா அடுத்து நாட்கள்ல இந்த நபர் செய்ய போற காரியங்கள் பயங்கரமானதா இருக்கும். சும்மாவா சொன்னார் உதயநிதி, கூவத்தூரை மிஞ்சும் கூத்துகள்னு? எடப்பாடி டென்ஷன் ஆயிட்டு, என்னங்க கூவத்தூரை பத்தி எதுங்க பேசுறீங்க? மக்களால எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்துதாங்க என்னை தேர்ந்தெடுத்தாங்க, நான் என்னங்க சும்மா வாங்க வந்து அப்படின்னு அவரு. ஏப்பா இந்த வேற யாருப்பா எழுதி? சார், நீங்க கூவத்தூர் கேஸ சசிகலா பேர்ல எழுதிட்டு நீங்க ரிலீவ் ஆக வேண்டியதானே? எதுக்கு நீங்க தேவையில்லாம? நான் சொன்னேன், சசிகலாவிடம் நான் சொன்னேன், அனைவரும் சேர்ந்து சட்டமன்றத்திலேயே இதை முடிவு செய்வோம் என்று சொன்னேன். அவர் தான் ரிசார்ட்டுக்கு வர சொன்னார்.
வேறு வழி இல்லாமல் நாங்கள் போனோம். இப்ப என்னன்னா அப்படி சொன்னா அப்ப உங்களுக்கு சசிகலாவை தெரியும்னு ஒத்துக்கிடுவீங்க. இவர் பல முறை என்ன பேசியிருக்காரு, எனக்கு சசிகலாவை யாருனே தெரியாதுன்னு பேசியிருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் எல்டர்ஸ் கால்ல விழுந்து வணக்கம் சொன்னேன். இந்த எல்டர்ஸ் கால்ல விழுந்து வணக்கம் சொல்றது, சோசியம் பாக்குறது, இந்த கேள்விக்கெல்லாம் ஜெயலலிதாவே பதில் சொல்ல முடியாம கரண்ட் தாப்பார்ட்ட தண்ணி குடிச்சிட்டு போனாங்க. ஆமா, ஒரு பழைய பேட்டி இருக்கு, ஒரு 10 நிமிஷம் கட்டுதான், அது ஆன்லைன்ல இருக்கும் பாருங்க. திருப்பி கரண்ட் தாப்பர் கேட்ட ஒரே கேள்வி, நீங்க எப்ப ஜோசியம் பாப்பீங்களாமே? எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இல்லை, ஆனா நேரம் பார்த்து தான் எல்லாத்தையும் செய்றீங்களாமே. இந்தியாவில எல்லாருமே நேரம் பார்த்து தானே செய்யறாங்க, ஏன் உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு இவங்க கேட்க. ஆனா ஒரு அரசாங்கம் அதை செய்யலாமா? ஒரு திராவிட பின்னணி கொண்ட அரசாங்கம் அதை செய்யலாம்? தமிழ்மணன் சாரி இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்தாருல. ஆமா, இதெல்லாம் பேசுனதுக்கு பிறகு ஜெயலலிதாவால பதில் சொல்ல முடியல. அவர் வந்து கேள்வி கேட்க இந்த அம்மா டென்ஷன் ஆகி நீங்க வந்து உள்நோக்கத்தோட கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிச்சு எந்திரிக்கும் போது it was pleasant talking to you கரண்ட் தாப்பர் சொல்ல, it was not very pleasant talking to you அப்படின்னு. அதாவது இந்த ஜோசியம் பார்க்கறதையும் நாள் நட்சத்திரம் குறிக்கிறதையும் ஜெயலலிதாவாலேயே பொதுவெளியில ஜஸ்டிஃபை பண்ண முடியாம தண்ணியை குடிச்சிட்டு ஓடுன நாட்டுல நீங்க வந்து அரசாங்கத்துல ராஜகுரு போஸ்டிங் போட்டு கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு துணிவு இருக்கணும், எவ்வளவு இது என்ன சொல்றது, இது வெளிப்படையான ஒரு RSSக்கான ஒரு பாதையை வழிவகுத்து கொடுப்பதுதான். இப்ப இந்த நியமனத்தை நீக்கினாலுமே கூட அந்த டோரை அப்படியே தான் வச்சிருப்பாரு விஜய். அந்த பேக் எண்ட்ல இருந்து வேலை பார்க்கறத பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்குத்தான் இருக்கிறது. கேட்காமல் விட்டால் இப்படியான அராஜகங்களை மிக வெளிப்படையாக என்னைய கேள்வி கேட்க எவன் இருக்கிறான் அப்படின்ற காட்டாட்சியை நடத்துவதற்குண்டான எல்லா தெம்பும் விஜய் கிட்ட இருக்கு. ஏன்னா கரூர் விவகாரத்தை ஹேண்டில் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்திற்காக ரொம்ப முக்கியமான போர்ட்போலியோவை வைத்துக் கொண்டிருந்த அமுதா IAS அவர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்படுகிறார்னா எப்பேற்பட்ட பாசிஸ்ட் மென்டாலிட்டி விஜய்க்கு இருக்குன்னு பாருங்க. அமுதா IAS வந்து ஜெயலலிதா காலத்திலும் முக்கிய பொறுப்புகளில் இருந்தார். அதற்கு முன்னாடி கலைஞர் காலத்தில் இருந்திருக்கிறார், ஜெயலலிதா காலத்தில் இருந்திருக்கிறார், ஸ்டாலின் காலத்திலும் ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். கலைஞருடைய மரணத்தின் போது அமுதா IAS முன்ன நின்று அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு வந்து திமுக ஆட்சியிலேயே அவர் வந்து பொறுப்பில் இருந்தார். அப்போ எடப்பாடியும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார், ஸ்டாலினும் முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கு. இதுதானே நாகரிகம். ஆமா ஏங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான அரசாங்கம், பெண்களுக்கான சிங்கப்படை அது இதுன்னு தானங்க கதை சொல்லிட்டாங்க. அவங்க தெளிவா சொன்னாங்க, ஆண் கலெக்டர் 1, பெண் கலெக்டர் 1. ஆமா, உதயச்சந்திரனே அனுப்பிட்டாங்க, இவங்களே உதயச்சந்திரன் ஆண் ஒருத்தர் பெண் ஒருத்தர் 50-50. ஆனா உண்மையிலே இதை வந்து தயவு செஞ்சு போக்கஸ் பண்ணி பேசணும். இது உண்மையிலேயே பெரிய பேசு பொருளா மாறணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த IAS கேடர்ஸ்ல ரொம்ப எஃபிஷியன்டான கிரவுண்ட்ல இறங்கி மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லைங்க. நம்ம அந்த பள்ளிக்கரணையை ஒட்டி கோவில் அந்த இடம் இருந்துச்சுன்னு சொல்லி தண்ணி வந்து போறதுக்கு உண்டான வழியில கோவில்கள் ஆக்கிரமித்து இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த கோவிலை எடுக்கணும். அமுதா IAS ஸ்பாட்டுக்கு போன உடனே மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இது கோவில் ஆக்கிரமிப்பின் பெயரில் இருக்கு, இது கோவிலா இல்ல, சில ஆக்கிரமிப்பாளர்கள் உங்களை ஏமாத்துறாங்கன்னு கன்வின்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஆமா மேடம்னு அவங்க கன்வின்ஸ் ஆகி அந்த இடத்தை ரெஸ்கியூ பண்றதுக்கு அந்த இடத்தை ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு அவங்க விரும்புகின்ற வகையில கோயிலும் கட்டி கொடுக்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல அதை செஞ்சும் கொடுத்தாங்க. அந்த வேலையை திறம்பட செய்யறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த வேலையை கிரவுண்ட்ல எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கும் அந்த மேட்டரை செஞ்சு முடிச்சுட்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு அதிகாரிய கோயில நீக்கின அதிகாரிய நான் கூட வச்சுப்பேன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா? அதான் RSS விரும்பும் ஆட்சின்னா நடத்திட்டு இருக்கோம். நாங்க எப்படிங்க கோவில நிக்கணும் ஒருத்தரை வந்து மக்கள் விரும்புவாங்க, அந்த கோவில நிக்கணும்னா RSS விரும்புமா? அதனால ஒண்ணும் இல்லைங்க. உதயச்சந்திரனே எடுத்துங்க. உதயச்சந்திரன் அவர்களை நாம் முதலில் அறிந்து கொண்டது எப்போது அப்படின்னா பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி. அது வந்து ஆமா, அது நம்ம சின்ன வயசுல பொதுவெளியில ரொம்ப பிரபலமானது எது அப்படின்னா சோசியல் மீடியால வைரலானது செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்த போது இவர் கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்தார். அப்போது ரொம்ப நிறைய மாற்றங்கள் கல்வித்துறையில் நடந்தன. அப்போது உதயச்சந்திரன் அவர்களுடைய பேர் வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது. அப்போ செங்கோட்டையனோடு பயணித்த ஒரு அமைச்சரை அதற்கு பிறகு வந்த அரசாங்கமும் தன்னுடைய தனிச் செயலாளராக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவரை கையாண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான நாகரிகமே தவிர மாலை போடுவதும் கழுத்துல துண்டை போடுவதும் அல்ல நாகரிகம்.
கடைசியா ரிலீஸ் ஆகாம தயங்கி கிடக்க ஜனநாயகன்ற படம், அந்த படத்துல ஓட்டு போட ஜனங்கள் வரலன்னு ஒரு கிராமத்து பேரை சொல்றீங்கல்ல, ஆமா. பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி ரெஃபரன்ஸ் தான் அது. அந்த ஊர் மக்களை ஓட்டு போட வைக்கிறதுக்கும் அந்த ஊர் மக்களுக்கான பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தீர்ப்பை வாங்கி கொடுத்தது வரைக்கும் நின்னு போராடுன ஒரு போராளியா இருந்தாரு அந்த நேரம். அன்னைக்கு உள்துறையினுடைய அன்னைக்கு வந்து மாவட்ட பொறுப்புல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா. அவர் ஐஏஎஸ் ஆபீசராக அன்றைக்கு இருந்தது உதயச்சந்திரன். அன்றைக்கு அந்த தேர்தலை நடத்துவதில் ரொம்ப உத்வேகமாக இருந்தது அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த மேசிவான ஒர்க்கை பண்ணிட்டு அதை பெருமைக்கு மட்டும் ஜனநாயகன் படத்துல ஒரு பெரிய சீனா வச்சு என்னமோ நீங்களே போய் போராடி அந்த மக்களை ஓட்டு போட கூட்ட அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தீங்க. திமுகவுக்கு எதிராக அதை பேசுற திமுக தானே எலெக்ஷன் நடந்துச்சு. அப்படிப்பட்ட மக்களை உண்மையிலே ரியலா அந்த வேலையை பார்த்த உதயச்சந்திரனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துறாருன்னா எவ்வளவு பெரிய பாசிஸ்ட் மென்டாலிட்டி விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுல பெண் பாதுகாப்பு அது இதெல்லாம் சும்மா சுத்த வடை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, எந்த வேலையவும் நான் செய்யலாம், யாரை வேணாலும் எங்க வேணாலும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தலாம், யார் எனக்கு பிடிக்காத ஆட்களை பூரா நான் எப்படியும் பண்ணலாம், என்னைய கேள்வி கேட்க எவனும் கிடையாதுங்கிற இந்த மென்டாலிட்டியை ஆரம்பத்திலேயே விஜய்க்கு வளர விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டில் அவருக்காக வாக்கு செலுத்திய உங்களுக்கும் இருக்கு, அவரை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு. முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து தலைமை செயலாளராக வந்தார். ஆமா. முருகானந்தம் ஐஏஎஸ் எந்த பின்னணியில இருந்து வந்தார்? தலைமை செயலாளராக கொடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அவர் வந்து பட்டியல் சமூக பின்னணியிலிருந்து வர்றார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இப்படிப்பட்ட உயர் பதவிக்கு வருவதை நாமெல்லாம் பெருமையா நினைச்சிட்டு இருந்த போது தேர்தல் ஆணையம் வந்து தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை தலைமைச் செயலாளர் பதவியில இருந்து மாத்திட்டு வேற ஒரு பார்ப்பன அதிகாரியை அங்க கொண்டு வந்து நியமிக்கிறாங்க. இவர் வந்ததற்கு பிறகு அதை வந்து கண்டினியூ பண்றாரு. திரும்பவும் அந்த தலித் அதிகாரியை நீங்க கொண்டு வந்திருக்கணும்ல. ஆமா, அதுதான் அவரை ஏன் ரெவன்யூக்கு மாத்துறீங்க? அவரை ஏன் தலைமைச் செயலாளர் பொறுப்பு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக்கா இருக்கட்டும், கல்வி டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக்கா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சீஃப் ஆஃப் த செக்ரட்டரி யாரு? தலைமைச் செயலாளராக பதவி வகிப்பவர், சீஃப் செக்ரட்டரியாக பதவி வகிப்பவர். அவருக்கு அந்த அதிகாரமிக்க அந்த பொறுப்பை கொடுக்காமல் இவர்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமும் விரட்டி அடிச்சிருக்கு. ஒரு துறையினுடைய செயலாளராக வந்துருந்தாங்க சீனியாரிட்டி அடிப்படையில. ஆனா தலைமைச் செயலாளராக வர்றது, ஏன்னா 3 பேர் லிஸ்ட்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்பி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வாங்கி அதற்கு பிறகு நாம் அதுல இருந்து ஒருத்தரை நியமிக்கிறது அப்படிங்கும் போது பார்ப்பனர்களுக்கான எல்லா லாபியையும் அந்த அதிகார மையங்கள் செய்யும் போது அந்த இடத்தில் இவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு. திமுகவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை, அதிகாரிகள் வட்டத்தை டிசைன் பண்ணும்போது அதுல பெருவாரியா ஒடுக்கப்பட்ட சமூகத்து பின்னணியிலிருந்து வந்த மக்களை வச்சிருந்தாரு. சென்னையில முக்கியமான ஒரு பொறுப்பு, அதிகாரிகள்ல 2-3 போஸ்டிங், இது எல்லாமே வந்து அந்த பின்னணியில் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம், அதை அவங்கள அப்படி அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதை செய்யக்கூடாதுன்றதுனால அதை சொல்லலை. பட் அப்படி வந்து பார்த்து அதை செஞ்சாங்க. ஏன்னா அது சோசியல் ஜஸ்டிஸ். அப்படி வர முடியாம இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி வேலை பார்க்குதுன்னா நம்ம இருக்கிறப்ப நம்ம கொண்டு வரலன்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு நம்ம அதை புஷ் பண்ணுவோம்டான்னு சொல்லி புஷ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தாங்க. நம்மளே அதை பத்தி சில வீடியோக்களும் பேசியிருக்கிறோம். ஆமா, அப்படி ஒரு ஃபேக்டர் இருந்த ஒரு இடத்துல ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்து வச்சுட்டு எதிர்ப்பு வந்ததுன்னு உடனே இப்ப பின்வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். ஆனால் இந்த நாடகம் நாடகமாகத்தான் இருக்கும். அதனால ஒருபோதும் இது நேர்மையா நடந்துச்சு அப்படின்றத மட்டும் நம்பிராய். நீட்டுக்கு இப்போ வரைக்கும் பதில் வரல. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் போட்டாரு, பேசிட்டாரு. சட்டப்பேரவையிலே இல்லாத திமுக தலைவர் பேசிட்டாரு. அதாவது நீட்ல ஸ்கேம் இல்ல, நீட்டே ஸ்கேம் தான் ஸ்டாலின் அறிக்கை விட்டாரு. ஆமா, சின்ன அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லோரும் வெளிப்படையா பேசுறாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு ஒருத்தர் உட்கார வச்சீங்கல்ல, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கை பத்தி, நீட்டில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடு குறித்து இப்ப வரைக்கும் ஒரு ட்வீட் கூட கிடையாது. அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய விவகாரம். தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய நீட் எக்ஸாமும் ரத்து, ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமும் ரத்து. திரும்பவும் எழுதணும். இந்த வருஷம் 12th முடிச்சுட்டு படிச்சு, போன வருஷம் 12th முடிச்சுட்டு நீட்டுக்காக படிச்சு, அதுக்கு முன்னாடி படிச்சு நீட்டுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு அட்டெம்ப்ட் வச்சுக்கிட்டு கோச்சிங்க்கு லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டிட்டு பச்சை பிள்ளைங்க எல்லாம் பாவமா இருக்கு உட்கார்ந்து இருக்கு இல்லன்றாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நியூஸ்கள்லாம் வந்து மிட் நைட் 10 மணிக்கு வந்தாலும் 10:30 மணிக்குள்ள ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தாரு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின். வீடியோ வேற போடுவாரு, ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு பண்ணிக்கிற போறாங்க பச்சை பிள்ளைங்கன்ட்டு. நடுராத்திரி 12-1 மணிக்கு வீடியோ போடுவாரு. நைட் 2 மணி வாப்புல தனி விமானம் முடிச்சு கிளம்பி போய் நேர்ல போய் நிப்பாரு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாத, இது வெறும் பேப்பர், வெறும் தேர்வு, நான் கூட இருக்கேன், அப்படி ஏதாவது உனக்கு சிக்கல் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணு, இவ்வளவையும் பேசுவாரு. இந்த மனுஷன் சோபா செட் வித்துக்கிட்டு வீட்டுக்கு வீடு போய் டீல் பேசிக்கிட்டு இருக்காப்ல. இதுக்கு பேர் பிளாஸ்ட் கிடையாது, இது வேஸ்ட்.